கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாலு ஒரு காரியத்தை குறித்து கவனிக்க போகிறோம். சங்கீதம் 53 6வது வசனம் வாசிக்கலாமா? சியோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு, எங்க இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாகும். சியோன் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு உண்டாங்க. இப்ப நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எவ்வளவு பெரிய சந்தோஷம். ரட்சிப்புனா என்ன? மறுத்து வெளிக்கு பிழைக்கிறது. ரட்சிப்புக்கு ஒரு சிம்பிள் அர்த்தம் என்ன? பிழைக்கிறது இல்லையா? பிழைப்பு என்ற அர்த்தம். அப்ப இன்னைக்கு நம்ம பிழைச்சு கிடக்கிறது ஆண்டவராலதான், சியோனாலதான் இல்லைங்களா? இது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப இஸ்ரவேலுக்கு இது தெரியணும். யுத்த நாட்களில இது அவர்களுக்கு தெரியணும். தெரிஞ்சுட்டா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? மீட்கப்படுறாங்க. நேற்றைக்கு கூட பார்த்த ஈஸியா வருவார். இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு ஈஸியா வருவார். நிக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு அதிபர், இஸ்ரவேலின் அதிபர். கேட்க எப்படி இருக்கு இல்லைங்க? நம்ம கண்கள் திறக்கப்பட்டாச்சு. அதனாலதான் மேசியா வந்தது, வந்து போனது, திரும்ப வந்தது எல்லாம் நமக்கு தெரியுது இல்லைங்க? ஆனா அவங்க வந்ததை சொல்றேன். அப்ப மீண்டும் ஒரு வருகை இருக்குதாங்க. அது நமக்கு புரியுது. ரட்சிப்பின் கண்கள் திறக்கப்படல. நமக்கு ரட்சிப்பின் கண்கள் திறக்கப்பட்டதுனால அதை ஃபீல் பண்றோம். சரிங்களா? அப்புறம் என்ன ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது முதல்ல ரட்சிப்பு, அதுக்கப்புறம் என்ன செய்வாரோ அந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிடுவார். அப்ப இஸ்ரவேல்ல எப்பப்பெல்லாம் சிறைப்பட்டாங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் வந்து திருப்பி விட்டார். அவங்க கொஞ்சம் அடங்கா கழுத்துள்ளவர்கள் மாதிரி கடினப்பட்ட போது அந்த சிறை போயிடுவாங்க. திரும்ப யாராவது ரட்சகனை பண்ணி திரும்ப திருப்புவார். நடக்குது. திரும்பவும் கர்த்தர் என்ன செய்வாருங்க? அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, செய்யும் பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாங்க. அடிக்கடி வேதத்துல யாக்கோபு இஸ்ரவேல் வாசிக்கிறோம். ரெண்டு பேரும் ஒரே பேர் தான் இல்லைங்களா? ஒருத்தருக்கு தான் அந்த ரெண்டு பேரு. முதல்ல யாக்கோபு, மாற்றும்போது இஸ்ரவேல் இல்லைங்களா? அப்ப இந்த ரெண்டு பேரும் சொல்லும் பொழுது விஷயத்தை கர்த்தர் சொல்லிட்டே வராங்க இல்லைங்களா? யாக்கோபுக்கு களிப்பு, களிப்புன்னா ஜாய் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். அப்ப யாக்கோபுக்கு எப்படி இருக்குமா? களிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. எனக்கு நான் யோசிக்கிற விஷயம்னா, கர்த்தரை அவன் அறிந்து கொண்ட மனுஷன் தான். ஆனா யாக்கோபுன்னு பேர் வைத்த போது கொஞ்சம் சுயநலம் இருந்த மாதிரி இருந்தது இல்லைங்களா? அதுதான். ஆனா இஸ்ரவேலா மாறின போது சுயநலம் இல்ல கர்த்தருக்காக. அவன் தேவனையே சார்ந்திருக்கிற முழு மனுஷனா மாறிட்டான் இல்லைங்களா? அப்படிதான். அப்ப இந்த யாக்கோபுக்கு ஒரு களிப்பு உண்டாகுதான், இல்லைன்னு சொல்லல. இஸ்ரவேலுக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்னங்க? பிளஷர்னு சொல்றாங்க. கிளாட்னஸ், ஹாப்பினஸ், இது உண்டாகும். அப்ப வித்தியாசம் இருக்குல்ல வார்த்தையில. அப்ப இந்த மகிழ்ச்சி எப்படி இருக்குமா? அடுத்தவர்களை பற்றி கொள்ள செய்கிற ஒரு விஷயம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சிறையிருப்பு மாறி இருக்கு. நாமும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். இது மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள இருக்கிறான். சரிங்களா? அல்ல இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறேன். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாள்ல கர்த்தர் எங்க கூட பேசியிருக்கிறீங்கப்பா. எங்களை சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கணிப்புமாய் மாற்றின தேவன் அப்படியே இஸ்ரவேலை மாற்றுபடியா ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த தேசம் முழுவதும் ரட்சிப்பின் ஆண்டவரே அதிசயத்தை காண கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அதற்காக நன்றி. இத்தனை நாளிலே கர்த்தாவே இஸ்ரவேலுக்கு தேவன் துணை நின்று பாதுகாப்பீராக உங்க அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும் கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. God bless you all. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகின்ற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் யாவும் ஆச்சரியமாயும் அற்புதமாயும் இருக்கும் என்று வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு அநேகர் கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கின்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு பல வகைகளில் தடைகளும் போராட்டங்களும் பலவீனங்கள், வியாதிகள், பிரிவினைகள், சமாதான குறைவுகள் என்று உங்களை சுற்றி அநேக சூழ்நிலையின் வெள்ளங்கள் எழுந்திருக்க விடாதபடிக்கு மூழ்கடிக்க நினைக்கிறவைகளினால் முன்னேற்றம் காணாமல் முயன்றும் தோல்விகளும்
சோர்வுகளும் மூழ்கடிக்கப்படுவோமோ என்ற பயங்களும் நடுக்கமும் கலக்கமும் மனதில் அன்றாடம் எழும்பி அமைதல் இல்லாமல் இறைந்து கொண்டிருக்கிறவைகளை இன்றைக்கு அமைதலாக்குகின்றார். உங்களை நினைவு கூர்ந்து மீட்டு எடுத்து நன்மையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படி எல்லாவற்றையும் புதிதாக்கி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் தொடங்கி நாம் வாசிக்கையில் அங்கே நாம் நோவாவை குறித்து பார்க்கின்றோம். நோவாவின் காலத்தில் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. ஜலம் பூமியின் மேல் அதிகம் பெருகினதினால் உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன. கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றும் பொருட்டு பேழையை செய்விக்க பண்ணி நோவாவோடு கூட சகல காட்டு நாட்டு மிருகங்கள் பறவைகளையும் பத்திரமாய் வைத்து காப்பாற்றினார். எல்லாம் அழிக்கப்பட்டு அடித்து செல்லப்பட்டு முடிந்தது. வானத்து மழையும் நின்றது. பூமியில் ஜலம் இல்லாது போனது. கர்த்தர் நோவாவை, நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று ஆசிர்வதித்தார். கர்த்தர் நோவாவிற்கு செய்த நன்மைகள் இன்று வரை பேசப்பட்டும் வருகிறதை நாம் வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் வெள்ளத்தை பெருமழையை போன்று ஜலப்பிரவாகமாகிய பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களின் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல விடாமல் மூடப்பட்டும், மதகுகளைப் போன்று திருவுண்டு நெருக்கப்பட்டும், ஆழமாய் காணப்படுகின்ற ஊற்று கண்களைப் போன்று பிளக்கப்பட்டு எதிராய் வந்து நின்றும் முன்னேறி செல்ல விடாதபடிக்கு மூழ்கடிக்க பார்க்கின்ற சகல சத்ருவின் ஜல பிரளயத்தை இன்றைக்கு பேழையாகிய இயேசு உங்களை காப்பாற்றும்படி புறப்பட்டு வருகின்றார். உங்களுக்கு நன்மை செய்யும்படியும் பாதுகாக்கும்படியும் உங்கள் பிரச்சனைகளை, போராட்டங்களை, வியாதிகளை மேற்கொள்ளும்படியும் செய்கின்றார். இதுவரையில் உங்களோடு போராடி கொண்டிருந்த ஊற்றுக்கண்களையும் மதகுகளையும் இன்றைக்கு உங்களுக்காய் நிறுத்துகின்றார். இனி இவைகள் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க கூடாதபடிக்கும், மேலும் நீங்கள் கடந்து வந்த எல்லா தத்தளிப்பின் கண்ணீரின் பாதைகளை எல்லாம் இனி காணாமல் இருக்கச் செய்கின்றார். எல்லா கசப்புகள், வியாதிகள், பலவீனங்கள், கண்ணீர், கவலை, துன்பம் போன்ற எல்லாவற்றையும் அழித்து போட்டு உங்களுக்காய் புதிய வானமும் புதிய பூமியும் படைத்து பூமியில் நீங்கள் வாழும் நாளளவும் நீங்கள் எதிலும் குறைவுபடாமல் விதைப்பும் அறுப்பும் பெருகும்படி செய்து உங்களை ஆசிர்வதிக்கின்றார். நோவாவை நினைவு கூர்ந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் நினைவு கூர்ந்து புதிய காரியத்தை செய்து புதிய வாசல்களை இன்றைக்கு உங்களுக்காய் திறந்து கொடுக்கின்றார். பழையவைகளெல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு காண்கின்ற, கேட்கிற, பார்க்கின்ற, பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசிர்வாதங்களும் காரியங்களும் புதியவைகளாக இருக்கும்படி உங்களை ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பட்டுதலாய் இருப்பதே நலம். சங்கீதம் 118:8. பிரியமானவர்களே, நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்களா? மனிதர்களை நம்பினால் ஏமாற்றமும் துரோகமும் தான் மிஞ்சும். எனக்கு துணையாக ஒருவரும் இல்லையே என்று சோர்ந்து போகின்றீர்களா? கலங்காதீர்கள். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நெருக்கப்படுகிற உங்களுக்கு அவர் தஞ்சமாய் இருக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கலங்காமல் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் துணையாய் இருந்து உங்களை வழி நடத்துவார். நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று. பிரியமானவர்களே, மனிதர்கள்
உங்களை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி தூக்கி போடலாம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. எப்பொழுதுமே உங்கள் மீது இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் மீது கருணை உள்ளவராய் இருக்கிறார். அதனால் உங்களை நேசிப்பதற்கு அவரை விட யாருமே இருக்க முடியாது. தேவனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாத மனிதர்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.